அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். அன்றாடம் வாழ்க்கையில் அலுவலகங்களில் நம்முடைய நடவடிக்கைகள், நிகழ்ச்சிகள், செய்கைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது, அது எப்படி வெற்றிக்கு வழிவகுக்கிறது, வெற்றியை நோக்கி செல்கின்றோமா என்பதற்கெல்லாம் ஆன்மீகத்திலிருந்து பல நடைமுறைகள், செய்திகள், அறிவுரைகள் கிடைக்கின்றன. அவைகளை பார்ப்பது தான் இந்த நிகழ்ச்சி. அப்படி பார்க்குறச்ச பாருங்கள், ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஒவ்வொரு கம்பெனியிலும் நம்ம பல டிபார்ட்மெண்ட் பார்க்குறோம். ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் என்னென்னாக்க ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டும்பாங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டும்பாங்க. அது என்ன? இது வியாபாரம் வெற்றியடைவதற்கு என்னென்ன வேணும்? வியாபாரம் வெற்றியடைவதற்கு முதல் வேணும், வாடிக்கையாளர்கள் வேணும், உற்பத்தி வேணும், இதெல்லாம் முக்கியம். இதற்கு மேலாக முதலாளியோட என்டர்பிரைஸ் வேணும், முதலாளியோட கவனம் வேணும். அண்டர்ஸ்டுட். ஆனால் இதற்கெல்லாம் மேலாக அந்த அலுவலகத்திலே பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அந்த அலுவலகத்திலே பணி செய்வர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் டிவோட்டடாக ஒத்துழைப்புடன் மனப்பூர்வமாக வேலை செய்யணும். அப்போ தான் அந்த அலுவலகம் வளரும். ஏனோ தானோ என்று இருக்கின்ற வந்தாம் போனால் ஆயாராம் கயாராம் ஆளுங்களாக இருந்தாக்க அந்த அலுவலகத்தில் வெற்றி பெற முடியாது. ஆமாம், அதுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த அலுவலகத்தில் வேலை செய்கின்ற பணியாளர்கள் முழு ஈடுபாட்டுடன் வேலை செய்கிறாங்க. அந்த முழு ஈடுபாட்டுடன் தினம் கிளாஸ் எடுக்க முடியுமா? இல்லை தினம் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? செஞ்சால் தான் நடக்குமா? அதற்கு என்ன வழி, என்னென்ன இடத்துல நடக்குதுன்னு பார்க்குறோம். அதுதாங்க இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட், இவங்களோட வேலை. இவங்க அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அலுவலகத்தில் இருக்கிற ஊழியர்கள் இருக்காங்கள்ல, அவங்க தான் அந்த அலுவலகம் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையான காரணம். முதலாளியோட பணமோ, முதலாளியோடைய முயற்சிகளோ, முதலாளியோட உயர்வான கற்பனை திறனோ மட்டும் காரணம் அல்ல. இந்த உழைப்பாளிகள், பணியாளர்கள், அவர்கள் திடமான மனத்துடன் முக்கியமாக டிவோட்டடாக வேலை செய்கிறாங்க பற்றியா, முழு மூச்சுன்னு வளர்கிற பார்த்தீங்களா, அதுதான் காரணம். இப்போ நல்லா டிவோட்டடாக இருக்கிற ஒரு பணியாளர் இருந்தாங்கன்னாக்க ஆப்போசிட் பார்ட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த காம்படிட்டிவ் கம்பெனிலாம் பார்த்துட்ருப்பாங்க. இந்த எதிராளிகள் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க எப்படியாவது இவரை அழைச்சிட்டு போயிடணும்னு பார்ப்பார். இந்த அலுவலகத்தில் அவருக்கு உதாரணமாக மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாக்க உனக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறேன்பாங்க. இல்லை உனக்கு ஒரு கார் கூட கொடுக்குறேன்பாங்க. உனக்கு வீட்டு வசதிகள்லாம் நான் பார்த்துக்கிறேன், மருத்துவ வசதிகள்லாம் நான் பார்த்துக்கிறேன். இது போன்ற பல ஆஃபர் பண்ணுவாங்க, பல டெம்டேஷனை கொடுப்பாங்க. ஏன்னாக்க இந்த அலுவலகத்தின் வெற்றிக்கு காரணமானவர் இந்த பணியாளர், இந்த அலுவலகத்தின் வெற்றிக்கு காரணமானவர் இந்த பணியாளர், இந்த அலுவலகத்தின் வெற்றிக்கு காரணமானவர் அந்த பணியாளர் என்று பல பணியாளர்களை எடை போட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை கொத்தி கொண்டு போயிடுவாங்க. அவங்கள கொத்திட்டு போச்சாக்க இந்த அலுவலகம் என்ன ஆகும்? அதனால தான் பாருங்கள், இந்த நிறையா டேர்ன் ஓவர் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது போன்ற அடிக்கடி கம்பெனியில் ஒரு பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இந்த சிஎஃப்ஓலாம் போயிட்டாங்கன்னாக்கா, சிஇஓ விட்டுட்டு போயிட்டாங்கன்னாக்கா அந்த கம்பெனி திண்டாடும். இது போன்ற நேரங்களில் அவர்களை விட்டுக்கூடக்கூடாது. இது அந்த நிர்வாகத்திற்கு அடிப்படையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இந்த ஃபவுண்டேஷனே அடிப்பட்டு பண்ணி போயிடும். ஆக இதுக்கு என்ன காரணம்னு அலசி அவர்கள் வெளியேறாத வரைக்கும் பார்த்துக்கொள்ளணும். அவங்கள வெளியில் விட்டுவிடக்கூடாது. அவங்கள எப்படியாவது உள்ள நம்ம அலுவலகத்திலே நிறுத்திக்கொள்வதற்கு பார்க்க வேண்டும். இது ஒவ்வொரு முதலாளியும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் நிச்சயமாக பார்த்துக்கணும். ஆனால் இது மட்டும் நிர்வாகத்துக்கு மட்டும் இல்லை, நிறுவனங்களுக்கு மட்டும் இல்லை, ஏன் ஆர்மிக்கே முக்கியம். ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேசப்பற்று, பேட்ரியாட்டிக்கிசம் நிறையா இருக்கணும். அது உண்மை. அவன் பாருங்கள், உயிரையே மதியாது எல்லையில் நின்று காவல் காக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய மனைவி மக்களை மறந்து, வீட்டை மறந்து எல்லையில் நிற்கிறான். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்க்கணும். இப்போ நாட்டாளர்கள், எதிரி நாடுகள் இருக்கின்றனவா, அவர்களெலாம் ஊடுருவல் செய்வார்கள்.
ஊடுருவல் செய்து இவங்களை எப்படியாவது மனத்தை மாற்றி நம்முடைய இராணுவ தந்திரங்களை தெரிந்து கொள்கிறார்கள். இராணுவ தளவாடம் செய்கிற கம்பெனியில் போய், இராணுவ தளவாடம் செய்கின்ற தொழிற்சாலையில் போய் அவர்கள் மனத்தில் போய் எப்படியோ ஒரு தாக்கத்தை உருவாக்கி ஊடுருவல் செய்து விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ என்னாகும்? நாட்டிற்கு ஊறு, நாட்டிற்கு நட்டம், நாட்டிற்கு பெரும் நட்டங்களை உருவாக்குகின்றார்கள். இது ஆர்மியிலே நடக்கின்றது. ஆர்மியில் இருக்கிறதுனால தான் இன்ஃபில்ட்ரேஷனுங்கிறாங்க. இது போன்ற இன்ஃபில்ட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு நாட்டின் அரசனுடைய கடமை. அலுவலகங்களாகட்டும், நாடாகட்டும், ஆர்மி ஆகட்டும், சேனைகளாகட்டும், இதெல்லாம் முக்கியமாக வெளி மனிதர்கள் தாக்குதல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், ஊடுருவல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த ஊடுருவல் எப்போ வரும்னாக்க, அந்த எதிரியோட தாக்கல், எதிரியோட ஊடுருவல் வர்றதுக்கு வெற்றி எப்போ அவங்களுக்கு கிடைக்கும்னாக்க, நம்மளுடைய ஆர்மி, நம்முடைய பணியாளர்கள் திருப்தி இல்லாமல் இருந்தாங்க. இவர்களுடைய நலனை பார்த்து, இவர்களுடைய மனநிலைமையை கண்டு இவர்களுக்கு மனம் நோகாதவாறு பார்த்து கொள்வார்களே, ஆனால் நம்முடைய ஆர்மி இன்டாக்டாக இருக்கும். நம்முடைய ஆர்மியை யாரும் அசைச்சிக்க முடியாது. எதிராளி வந்து இங்கே ஒரு விதமான தாக்கத்தையும் உருவாக்க முடியாது. எதிராளியுடைய வால் இங்கே ஆட முடியாது. அதே போல் நம்முடைய அலுவலகங்களிலும் நம்முடைய பணியாளர்கள் நம்மை விட்டு போக மாட்டார்கள். நம்முடைய பணியாளர்கள் நம்மிடம் போக மாட்டார்கள் என்றால் நம்முடைய அலுவலகத்திற்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு நாட்டிலையும் நம்முடைய ஆர்மிக்கு, நம்முடைய சேனைகளுக்கு வலிமையான பல சலுகைகளை காட்டுகின்றார்கள். அதை வச்சுக்கிட்டு சாதாரண ஆளோட கம்பேர் பண்ண முடியாது. இங்கே நம்முடைய அவங்க நேரம் காலம் இல்லாமல் பார்க்குறாங்க. சூழ்நிலை சீதோஷ்ணங்களை பார்க்காமல் பணி செய்கிறார்கள். அவர்களும் ஒன்று, நம்மளும் ஒன்று ஆக முடியுமா? அவர்களுடைய எண்ணத்தை பார்த்து அவர்களுடைய மனம் கோணாமல் பார்த்து கொள்ள வேண்டியது என்பது ஒவ்வொரு அரசாங்கத்தின் கடமையாகும். எந்த நாடாக இருப்பினும் சரி, அவருடைய அரசாங்கத்தினுடைய கடமை போர் வீரர்களுடைய, சேனைகளுடைய மனநிலைமை மாறாது, கலங்காது இருக்க பார்த்துக்கணும். இது வெற்றிக்கு நாடாயினும் சரி, அலுவலகங்களாயினும் சரி, வெற்றிக்கு வழி. இதை ராமர் பரதனிடம் கேட்கின்றார், ராஜநீதி சொல்லிக் கொடுக்கின்றார். அப்பா தம்பி, நீ தான் நாட்டை ஆளப் போகின்றார் தீர்மானமாகிவிட்டதல்லவா? தீர்மானமான ராமர் பரதனிடம் இது போன்ற நடவடிக்கைகளை செய்ய வேண்டும், இது போன்ற கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்று எடுத்து கூறி, அரண்மனையிலே, சேனையிலே பணி செய்கின்றவர்கள் மனத்திலே ஒரு விதமான கலக்கமும் தாக்காமலும் இல்லாமல் பார்த்து கொள்கின்றாயா என்று கேட்கின்றார். பார்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றார். இது பரதனுக்கு கூறிய அறிவுரை அல்ல, நமக்கு இன்றைய நாட்களில் இருக்கின்ற குடிமக்களுக்கு, நாட்டிலே இருக்கின்ற அரசர்களுக்கு, நாட்டை காக்கின்ற, நாடு ஆளுகின்றவர்களுக்கு, சேனாதிபதிகளுக்கு, அலுவலகங்களிலே மேலதிகாரிகள் இருப்பவருக்கு ராமன் எடுத்துக்கூடிய ஒரு குறி. ஆக இந்த டேக்கிங் கேர் ஆஃப் தி பர்சனல் முக்கியமானது. நம்மிடையே பணி செய்கின்ற பணியாளர்கள் முக்கியமான பணிகளை திட்டமிட்டு நடத்துகின்ற டிவோட்டடாக இருக்காங்க பாருங்கள், உண்மை ஊழியர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உண்மை ஊழியர்கள் வெளியேறிடாமல் பார்த்துக்கணும். இந்த உண்மை ஊழியர்கள் வெளியேறி விட்டாங்கன்னாக்க நாட்டுக்கு கஷ்டம். இன்ஃபேக்ட் ஒன்று தெரியுங்களா, இந்த கார்ப்பரேட் ஹவுஸஸ்லாம் என்ன கேட்பாங்க, இந்த இம்பார்ட்டண்ட் பர்சனல் இருக்காங்கல்ல, சிஎஃப்ஓ, சிஇஓலாம் சொல்கிறாங்கல்ல, அவங்க மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னாக்க அதுவே இந்த கம்பெனிக்கு ஒரு பேட் இண்டிகேஷனாக கருதப்படுகின்றது. இதுபோன்று வெளியேற்றம் இல்லாமல் உண்மை ஊழியர்களை வெளியேறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அலுவலகத்தின் வெற்றிக்கு அடிப்படை. இந்த ரகசியம் ராமர் என்றைக்கோ பரதன்கிட்ட பேசியிருக்கார். இது போன்ற பல நாட்டின் வளமைக்காக, நாட்டின் வெற்றிக்காக இருக்கின்ற செய்திகளும், அலுவலகங்களின் வெற்றிக்காக இருக்கிற செய்திகளும் பார்க்க இருக்கிறோம். மறுமுறை பார்ப்போமா?